வணக்கம். முருகன், திருநெல்வேலி. இயேசு தேவாலயத்திலிருந்து ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க. அங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் ஒருத்தன் இருந்தான். அப்பொழுது அவன் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்து நியாயம்தான் என்று சொன்னார். இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு பிரமாணமாக வச்சுருந்துருக்காங்க பழைய காலத்தில். அப்போ அவர் அதை மீறாரா இல்லையான்னு கேட்போம் அப்படின்றதுக்காக அவரை டெஸ்ட் பண்ணுறாங்க. கடவுள் சொல்கிறாரு பாருங்க, நல்லது செய்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தான்னா திங்கக்கிழமையாக இருந்தானா ஸ்டூபிட் அப்படின்றது. அதாவது ஒரு ஆடோ மாடோ ஒரு குழியில் விழுந்தால் அதை உயிரை காப்பாற்றணுன்னு தான் நினைப்பேனே தவிர இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் அந்த உயிரை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் திங்கக்கிழமையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நல்லது செய்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இன்றைக்கும் நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நல்ல நாள் இன்றைக்கி இல்லையே, இன்றைக்கி போய் இந்த காரியத்தை செய்கிறானே அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள் சொல்கிறாரு, படைக்கப்பட்ட எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். அதில் நன்மை தீமைன்றது அவங்கவுங்க நினைப்பில் தான் இருக்கே தவிர அந்த நாட்களில் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறார். அதனால் நல்ல நாட்களை நீங்கள் தேட வேண்டாம். நல்ல நாட்கள் எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா அந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகவே அமையட்டும். ஓகே, காட் பிளஸ் யூ.